வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புத்த பகவானின் அவதாரம், ஞானோதயம் மற்றும் மகா பரிநிர்வாணம் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நினைவுகூரும் புனித நாளாக இந்நாள் திகழ்வதாக அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நேற்று புதுடெல்லியில் இந்திய ராணுவ அதிகாரிகளை சந்தித்தார். ஆயுதப்படைகளுக்கான கொள்முதல் முறைகளை வலுப்படுத்துவது குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஸ்ரீநகர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயிலின் நீட்டிக்கப்பட்ட சேவையை நேற்று ஜம்மு தாவி ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்கான அடித்தளமாக காப்பீடு திகழ்கிறது என்றும் இத்துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. காப்பீடுத்துறை வளர்ச்சியை பொறுத்தவரை உலகளவில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.